ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லைஃப் வந்து எப்படினாலும் சேஞ்ச் ஆகுன்றதுக்கு ஒரு 2 பேர் இங்கே உதாரணமாக இருக்காங்க. என்னன்னா ஒரு சுடுகாட்டு முன்னாடி என்ன சொல்கிறது, ஒரு லைஃப் வந்து எப்படினாலும் மாறும். ஒரு சுடுகாட்டு முன்னாடி உசுருக்கு போராடின ஒரு 5 நாய்க்குட்டியிலேருந்து 2 நாய்க்குட்டி ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்குன்னா, சுடுகாட்டில் வெளியில் குப்பை அள்ளிட்டு இருக்காங்க, அந்த இதுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு பெரிய கதை, நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஒரு சுடுகாட்டில் இருந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பண்ணைக்கு காவலாளியாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியுன்றதுக்கு ஒரு 2 ஜீவராசிங்க வந்து சாட்சி. நம்ம லைஃப் வந்து எப்போனாலும் யார் மூலனாலும் சேஞ்ச் ஆகும். அந்த 2 பேரை நான் இப்போ காட்டுறேன், ருத்ரா, பைரவ். ஏன்னா அவங்க எனக்கு சுடுகாட்டில் இருந்து கிடைச்ச பசங்க. இப்போ பார்க்குறீங்கள்ல, இவன் பேர் ருத்ரா, இவன் பேர் பைரவ். 2 பேரும் ஆனால் பொம்பளை நாய் வரும்போது 2 பேரும் அடாப்படியாக சண்டை போட்டுக்குவாங்க, மற்ற நேரம் கொஞ்சிக்குவாங்க. அண்ணன் தம்பிங்க தான். பாருங்கள், இவங்க தான் சுடுகாட்டில் இருந்து எனக்கு சுடுகாட்டு வாசல் முன்னாடி ஒரு 5 நாய்க்குட்டி இருந்துச்சு. அதில் 3 நாய்க்குட்டியை வந்து நான் திருப்பூருக்கு பொட்டை நாய்க்குட்டி அதை நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிக்கணும்னா பொட்டை நாயை தான் எடுத்து வளர்த்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, ருத்ரா பைரவ் வந்து எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. இவங்க தான் என்னோட 2 சுடுகாட்டிலேருந்து எடுத்த பிதா மகன்ஸ். ஓகே, 2 பிதா மகன்ஸ் எனக்கு இருக்காங்க. இவன் பேர் ருத்ரா, இவன் பேர் பைரவ். இவங்க சிஸ்டர்ஸ்லாம் திருப்பூருக்கு போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் செலவு பண்ணி தான் அனுப்பிச்சி வச்சேன். எனக்குள்ளேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஐயரவு இல்லாமல் இவங்க மேலே அப்படி பூச்சியாக ஊறிச்சு. நான் விட்டுட்டு வந்துட்டேன். என் பொண்ணு அப்போ பூச்சியாக இருந்தால் நீ விட்டுட்டு வந்துடுவியா அப்படி சொல்லவும் மறுபடியும் இவங்களை கொண்டு வந்து அந்த பவுடர்லாம் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. அந்த டிக்ஸ் இருக்கிற அந்த பவுடரை கலந்து இவங்க மேலே தடவி அதை குளிக்க வைக்கிறதா என்னான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு நாய்க்குட்டியோட கண்ணுலலாம் ஊற்றி விட்டுட்டேன். இன்னமும் எனக்கு அந்த கில்ட் ஃபீல் இருக்குது. அது கண் எதுவும் ஆயிடுக்குமான்னு அதுக்கும் வருத்தப்பட்டேன். எனக்கு என்னவோ இவன் கண்ணில் தான் ஊற்றி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். இவனுக்கு தான் கண்ணு தூரத்தில் நான் வந்தாலும் குழப்பான், அப்புறம் கிட்டக்க வரவும் இது பண்ணிடுவான். இவன் பேர் ருத்ரா, இவன் பேர் பைரவ். நம்ம லைஃப் வந்து எப்போனாலும் சேஞ்ச் ஆகும், நல்லபடியாக மாறுன்றதுக்கு வந்து இவங்க 2 பேரும் சாட்சி. அதனால் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விடக்கூடாது, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இருக்கிற வரைக்கும்.